அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர இருக்கிற வசனங்கள் ஏற்கனவே நான் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஏசாயாவையும் குறித்து இரண்டாம் வருகை 1000 வருட அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியும் சிலது ஏசப்பாவுடைய 2வது வருகையும் எப்படி இருக்குன்னு சொல்லி குறித்து நான் பழைய வீடியோக்களில் பேசியிருக்கேன். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் நாள் அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்போம். கர்த்தரின் நாள். அப்போது பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை பற்றி தான் இதுவும். ஆனால் இன்னும் சில காரியங்களை குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5லிருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஏசாயா 13 5லிருந்து 10 நான் வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்களில் விழுந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அதாவது வானத்தில் இருந்து கடையாந்திர தேசங்கள்னால் அவருடைய கோபம். கடவுளுக்கு ஒரு கோபம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த நாள், அவருடைய வர நாள் மிகுந்த கோபமுள்ள நாளாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லலை, வேதாகமும் சொல்லுகிறது. அப்போது ரொம்ப பயங்கரமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனம், 6வது வசனம். அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாக இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். எல்லாரும் அலற சொல்லுது. யாருக்கு இது பயத்தை கொடுக்கும்னா, கடவுளை நம்பாதவங்க, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, அதாவது சொந்த கடவுளாக ஏற்றுக்காதவங்க, அநேக அநியாயங்கள், அக்கிரமம், பாவம் செய்தவர்களுக்கு தான் இன்றைய நாள் மிகுந்த பயமுள்ள நாளாக இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இதை குறித்து தான் பைபிளே சொல்லுது, அலறுங்கள் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 7வது வசனத்தையும் வாசிக்கிறேன். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். யாரும் அன்றைக்கி நம்ம உதவியே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய கடவுளுடைய நாள் வருகிறது. அந்த நாளில் மனுஷன் தப்பிக்கணும்னா இன்றைக்கே கடவுளுடைய காலில் விழுந்தணும். கடவுளே, இயேசு சுவாமி, நீங்கள் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி அவருடைய காலில் விழணும். ஏன்னா அன்னைக்கு நம்ம எத்தனை முறை கடவுளே, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, நான் அழிஞ்சு போகக்கூடாது, நான் எருவாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்டாலும், அன்றைய காலத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய கோபம் இருக்கிறதுனால, இப்போ கடவுள் கோபப்படுறாருன்னா அன்றைக்கி கடவுள்கிட்ட நம்ம இரக்கத்தை பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மனுஷன் நம்மளே கோபப்படும் போது, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்கன்னு நம்ம கோபமான கடுப்பான நேரத்தில் போய் மன்னிப்பு கேட்டால், நீ என்னை எவ்வளோ நோக அடிச்சிட்ட, இதுக்கு மேலே உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். மனுஷனுடைய சுபாவம் என்னது? ரொம்ப பயங்கரமான கோபத்தில் இருக்கும்போது நான் திடீர்னு மன்னிப்பு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு உச்சக்கட்ட கோபம், என்ன சொல்லுவீங்க? இப்போ தான் உனக்கு மன்னிப்பு கேட்குற நேரமா, கிளம்பிப்போ அப்படின்னு நம்ம வெறுப்பாக பேசுவோம். அப்போ அதேமாரி தான் கடவுளுக்கும். இப்போது நமக்கு கடவுள் டைம் கொடுத்து வச்சுருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைம் இருக்குது. என் மகள் மனம் திரும்புவான், என் மகள் மனம் திரும்புவா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணி வச்சுருக்காருன்னா, அவரை நம்ம சொந்த கடவுளாக ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லை, எது உண்மை எது பொய்ன்றதை நம்ம நிதானித்து சிந்தித்து தீர்க்கமாக ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நான் சொல்கிறதுனாலையோ இல்லை மற்றவங்க ஊழியக்காரங்க சொல்கிறதுனாலே அல்ல, இவர் உண்மையான கடவுளா, இப்படிப்பட்ட கடவுளை நம்ம கேள்விப்படுறோமே, இவர் உண்மையான கடவுள் தானா, இயேசு கிறிஸ்துன்றவர் உண்மையான தெய்வம் தானா, இல்லை வெளியூர் கடவுளுன்றாங்களே, உண்மையிலே அவர் வெளியூர் கடவுளா அப்படின்ற ஒரு அலசி ஆராய்ச்சி யோசித்து தேடி முடிவெடுக்க வேண்டியது நம்ம கைகளில் இருக்குது. அப்போது இவ்வளோ நாள் நம்ம நல்லா சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு தேடுதல் நமக்கு வேணும்ல. அந்த தேடுதலுக்காக தான் கடவுள் இத்தனை நாள் நமக்கு சரி
இவன் போகிற போக்குலேயே நம்ம விடுவோம், ஒரு காலகட்டம் உண்மையை இவன் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு கடவுள் பொறுமையாக இருக்கார். சரி, இப்போது இந்த கடவுள் இயேசு கிறிஸ்து இவர் உண்மையான கடவுள் தான். ஆனால் இந்த உண்மையான கடவுள் அவர் 2வது முறையாக இந்த பூமிக்கு வரும்பொழுது எப்படி வருவாருன்றத பற்றி பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஏசாயாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 5வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன்மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாக உண்மையோடு வீற்றிருப்பார். இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் மாதிரி பொய்யும் புரட்டும் அநீதியும் செய்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவாக வரப்போகிறாரு. அந்த ராஜா என்ன செய்வார்? நீதியாக ஏழையோ பணக்காரனோ இல்லை தரித்திரனோ இல்லை பெரிய கோடீஸ்வரங்களோ அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. நான் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்புக்கான தண்டனையை அவர் கொடுத்தே தீருவார். நான் நன்மை செஞ்சு என் வாழ்க்கை கரெக்டாக இருந்து நான் உண்மையாக கடவுளுக்குன்னு வாழ்ந்து கடைசி மூச்சு வரைக்கும் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் பைபிள் சொல்கிறபடி வாழ்ந்திருந்தா கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கான பரிசை வைத்திருக்கிறார். அப்போது இப்படிப்பட்ட கடவுளை நம்ம இந்த பைபிளில் மட்டும்தான் பார்க்க முடியும். வேறு எந்த புஸ்தகத்துலேயும் இப்படி ஒருவர் வரப்போகிறார், அவர் நீதி செய்வார், அங்கே பாவம் இருக்காது. இங்கே கண்ணீரம் கவலை கஷ்டம் வேதனை எல்லாமே இருக்குது இந்த பூமியில். ஆனால் பரலோகத்தில் அதுவும் இயேசு கிறிஸ்து வந்து ஆட்சி செய்கிற டைமில் இந்த கண்ணீருக்கோ கவலைக்கோ பாவத்துக்கோ அங்கே இடமே இல்லை. அப்போது ஏசாயாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது? இது முழுக்க நான் பைபிள்லேருந்து தான் எடுத்து பேசுகிறேன். என்னுடைய சொந்த கருத்துக்களை நான் எதுவுமே இதில் சேர்க்கலை. இப்போ நான் வாசிக்கிறேன். ஏசாயா 21வது அதிகாரம் 9வது வசனம். இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி வருகிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதி உத்தரம் சொல்லுகிறான். அதாவது இந்த பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் ஒரு குதிரை மேலே ஏறிக்கிட்டு வரான். குதிரையில் ஏறிக்கிட்டு வரும்போது சொல்கிறான், மகா பாபிலோன் விழுந்தது, விக்கிரகங்கள் உடைக்கப்பட்டு போச்சு. விக்கிரகம்னா என்னது? பைபிளில் 10 கட்டளையில் இயேசு கிறிஸ்து மோசேக்கிட்ட முதல் ஒரு மெயினான கட்டளையை கொடுக்குறாரு. என்னை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது. மேலே வானத்தில் கீழே பூமிக்கு கீழே தண்ணியில் கூட ஒரு சிலையை கூட செய்யக்கூடாது. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்து அப்போ தான் அவங்க விடுதலையாகி வராங்க. கடவுள் வந்து மோசே என்கிற ஒரு ஊழியக்காரர் மூலயமா, ஒரு தீர்க்கதரிசி மூலயமா ஒரு விடுதலையை தராரு. அப்போது கடவுள் 10 கட்டளையில் முதல் ஒரு பிரதானமான கட்டளையாக தராரு, என்னை தவிர வேறு கடவுளை வணங்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, மோசேக்கிட்ட சொல்கிறாரு, 10 கட்டளையில் மெயினான கட்டளை. அப்படி வணங்கினா என்னுடைய கோபம் தலைமுறையாக இருக்கணும் சொல்லியிருக்காரு. அந்த 10 கட்டளையில் நீங்கள் உங்களுக்கு நேரம் இருந்தால் தயவு செய்து யாத்ராகமம் 20வது அதிகாரம், அந்த 20வது அதிகாரத்தை முழுசாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கடவுளுடைய 10 கட்டளையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் வந்து கட்டளையாக மோசேக்கிட்ட கொடுத்துருப்பாரு. அப்போது இந்த 10 கட்டளையின்படி இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன பிடிக்காதுன்னு பார்த்தீங்கன்னா சிலையை பிடிக்காது. சுத்தமாக ஒரு வெறுக்கிற ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வம் வெறுக்கிற ஒரே ஒரு காரியம், என்னை போல் சிலையை வடித்து செய்யாதீங்க, என்னை போல் கடவுளையோ இல்லை மற்ற கடவுளையோ வணங்கக்கூடாது, அது எனக்கு பிடிக்காதுன்னு அந்த 10 கட்டளையில் முதல் கட்டளையாக சொல்லியிருப்பார். அப்போது இந்த சிலையெல்லாம் இயேசு கிறிஸ்து 2வது முறையாக இந்த பூமிக்கு வர்றப்போ இந்த சிலை கல் மண் எல்லாமே உடஞ்சி நாசமாக போகுது. அது மட்டும் இல்லை, அவருக்கும் ஒரு சாவி இருக்குது. தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதுனா யார் நான் அப்படின்றத சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு பையன்,
தன் வீட்டிலேயே கடைசி மகன், ஒருத்தராலையும் கண்டுக்கவே அந்த பையன் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அந்த வீட்டில் இருக்கிறவங்க. ஆனால் அப்படிப்பட்ட பையன் பின்னாடி ராஜாவாக மாறுறாரு. அந்த ராஜாவாகிய தாவீது தான் கடவுளுக்கு பயந்து பிரியாமல் வாழறதுனால கடவுள் என்ன பண்ணிடுறாரு, தாவீதே என் தாசனே, என் ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனை கூப்பிடுறாரு. ஏன்னா அந்த ராஜா வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு ராஜாவாக மாறிடுறாருல. ராஜாவான பிறகு கடவுளுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தார். அதனால் கடவுள் எல்லா சந்ததியை விட தாவீது என்கிற ஒரு ராஜாவை மிக மேன்மையாக வச்சுருந்தார். அதாவது எல்லா காலத்துக்கும் அந்த ராஜாவை புகழ்ந்து தான் பேசுவாங்களே தவிர அந்த ராஜாவை திட்டிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மரியாதையோட தாவீது ராஜா இறந்தாலும் அவருக்கு பின்னாடி வர ஒரு ஜென்ரேஷனும் தாவீதை பெருமையாக தான் பேசுனாங்க. இதனால் இன்றைக்கி எப்படி நம்ம டாக்டர் எம்ஜிஆர் சாலை, டாக்டர் எம்ஜிஆர் ரயில்வே ஸ்டேஷன் பேர் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு. எதனால் பேர் வைக்கிறாங்க? டாக்டர் எம்ஜிஆர் என்பவர் முதலமைச்சராக மட்டும் இல்லை, இந்த தேசத்தில் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு சிஎம்மாக இருந்து மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்காரு. அந்த நன்மை நிமித்தமாக ஜனங்க எல்லாரும் அவரை நினைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவருடைய பேரை எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கிறதும், அவருடைய பேர் எதனா ஒரு புதுசாக ஒரு பார்க் ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பெரிய தலைவர்களோட பேரை வந்து நினைவு சின்னமாக வைப்பாங்க. அதே மாதிரி தான் தாவீது என்பவர் தாவீது ராஜாவாக இருந்தார். அவர் செத்த பிறகு ஒரு இடத்துக்கு தாவீதின் நகரம் சொல்லி பேரே வைக்கிறாங்க. இது கடவுளே வைக்கிறாரு. அந்த ஜனங்களும் அப்படியே வழக்கத்தின்படி தாவீதின் நகரம்னு பேர் மாறுது. அப்போது பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த ராஜாவுக்கு கடவுள் மேன்மையை கொடுத்து வச்சாருன்னு. அப்போது அந்த சாவிக்கு பேர் என்னது? தாவீதின் திறவுகோல், தாவீதின் சாவி. அப்போ கடவுள் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மனுஷனை வந்து நேசிச்சிருக்காரு. ஏன்னா கடவுளுக்கு அவர் கரெக்டாக வாழ்ந்தார், பிரியமாக இருந்ததுனால. இப்போது ஒரு புள்ள தான் அப்பா அம்மாவுக்கு கரெக்டாக வாழ்ந்ததுன்னா அந்த பிள்ளைய தானே மேன்மையாக பேசுவாங்க, அந்த பிள்ளையை தானே பேர் வைப்பாங்க, அந்த பிள்ளையை தானே பெருசாக மதிப்பாங்க. அப்போ அதே மாதிரி தான் இந்த வானத்தையும் இந்த பூமியும் படைத்த கடவுள் யார் மேலே ரொம்ப பிரியமாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா மேலே பிரியமாக இருந்தார். அதனால தான் தாவீதின் திறவுகோல், அந்த சாவிக்கு பேரே தாவீதின் சாவி அப்படின்னு வச்சு, அந்த சாவி யார் கையில் இருக்குதான்? இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளுடைய கையில் தான் அந்த சாவி இருக்குது. இது நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 17 - 23. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இதோ பலவான் ஒருவனை துரத்துகிற வண்ணமாய் கர்த்தர் உன்னை துரத்திட்டு நிச்சயமாக உன்னை மூடி போடுவார். இந்த வசனம் எதை குறித்து பேசுதுன்னா பிசாசை குறித்து பேசுது. பிசாசு அழிய போகிறான். சாத்தானை தேவன் துரத்தி எப்படி ஒருத்தன் வில்லனை வந்து ஹீரோ துரத்தி சாவடிக்கிறாரோ, நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், சினிமா படத்துலேருந்து சொல்கிறேன். அப்போது அப்படியாக இந்த வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் எதிரியான இந்த உலகத்தை அழிக்க நினச்ச, இந்த உலகத்தின் மக்களை கெடுத்த பிசாசு என்கிற ஒரு அரக்கனை அழிக்கப் போகிறார், தேடி அழிக்கப் போகிறார். அதுக்கப்புறம் தெரியும், அந்த அரக்கனோட பிசாசோடைய சாவு மிக மோசமான சாவாக இருக்கும். யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது. கல்லறையில் அடக்கம் பண்ண முடியாது. அந்த பிசாசு அழிஞ்சு போவான். அவன் ரத்தம் தெரு வீதியில் தெரிச்சு இருக்கும்னு சொல்லி பைபிளில் அதுக்கு கீழே ஏசாயா எழுதியிருக்கார். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா இந்த வீடியோவில் நிறைய சொல்ல முடியாது. அப்போது மெயினான ஒரு இதுவை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் அந்த தாவீதின் சாவின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை பற்றி பைபிள் வசனம் சொல்லுது. தாவீதனுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். இந்த அவன் சொல்லி வருது பார்த்தீங்களா, இதை வந்து இயேசு கிறிஸ்து 2000 வருஷம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி எழுதி வச்சார். அவர் என்ன சொல்கிறாரு,
தாவீதின் சாவி ஒருத்தருக்கு கிடைக்கும். அந்த ஒருத்தர் தான் பூட்டுவார், அந்த ஒருத்தர் தான் திறப்பார். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். கல்வாரி சிலுவையில் மரிச்சார்ல இயேசு கிறிஸ்து தான் அது சொல்ல வருது மறைமுகமாக. அப்போது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு அழிக்கவும் முடியும், ஒரு மனுஷனை உயிர் கொடுக்க வைக்கவும் முடியும். ஆனால் அவரை நம்ம நம்பணும், 100க்கு 100% நம்பணும். இவர் தான் என் கடவுள் நம்பும்பொழுது நிச்சயம் அவர் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண கடவுள் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வர்றப்போ எப்படி அத்தி மரத்தில் பழம், அத்தி மரத்தை ஆட்டினாலே எத்தனை பழம் நமக்கு கொட்டமோ அதே மாதிரி வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் கொட்ட போகிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னு வெளிப்படுத்தின விசேஷம் ரெவலேஷனும். அதுக்கப்புறம் ஐசையா, இங்கிலீஷில் சொன்னால் ஐசையா, தமிழில் சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசி, இந்த 2 புஸ்தகமும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை பற்றி தெளிவாக பேசியிருக்கு. எனக்கு இப்போ நேரம் பத்தாதனால நான் குறைவாக பேசியிருக்கிறேன், சுருக்கி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்னால் முடிஞ்சால் இதனுடைய நீண்டமான ப்ரீஃபான ஒரு விளக்கமான ஒரு வீடியோவை அடுத்த வீடியோவாக நான் நிச்சயம் யூடியூப்பில் பதிவிட விரும்புகிறேன். இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.